வந்தோடனே ஷாக். நான் ஒரு டான்சர்ஸ் அப்படின்னு நினச்சி வந்தேன். பார்த்தா சீரியஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறேன். லைட்டாக க்ரஷ்ஷு. ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல. மேரேஜ்க்கு அப்புறம் லவ் இருக்கா? ட்ரூ லவ் இருக்கா? ஓ இருக்கான்னு தெரியல, ஆனால் தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கல. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. வைஃப் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது? அவங்க என்ன கேர் பண்ணுறது தான், அவங்க உங்களை என்ன கேர் பண்ணுறது தான். அவங்க தான் எப்படின்றது உலகன்றது சொல்கிறதுக்கு தாண்டி அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா நாளுமே வேலண்டைன்ஸ் டே தான், ஓகேவா? எனக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் நான் அவங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே அந்த ஸ்பெஷலை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அவங்களுக்கு நான் ஸ்பெஷலை கொடுப்பேன், நான் சாவர வரைக்கும் கொடுப்பேன். யாரை வேணா லவ் பண்ணலாம். யாரை வேணானா மற்றவங்க ஒய்ஃபை லவ் பண்ணக்கூடாது. இல்ல ஏரியில போவான், அது என் பொண்டாட்டியில. இப்படி வீடியோ போட நம்மளும் கார் வாங்கலாம் போல. வாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சும்மா வந்தேங்க இந்த பக்கம். ஆனால் சொல்ல போனால் சீரியஸாக எங்களோட பெரிய ஃபேனுங்க. நான் வந்தோடனே ஷாக். நான் ஒரு டான்சர்ஸ் அப்படின்னு நினச்சி வந்தேன். பார்த்தா சீரியஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறேன். லைட்டாக க்ரஷ்ஷு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. சரி, லவ் பற்றி இதாக சொல்லுங்கள். லவ் பண்ணதில்லை, ஆனால் பார்த்ததை பற்றி சொல்லணுமா? பார்த்துருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ்? லவ்ல இந்த விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி? ஆனால் இப்போலாம் லவ்வில் எதுவுமே இல்லை, லவ்வே இல்லை. ஃபர்ஸ்ட் சைட் லவ் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சைட் லவ்னா எப்படி? அதான் ஃபுல்லாக அட்ராக்ஷன் வெறும் பியூட்டிலே இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போ ஒன்று இருந்தால் இப்போ ஒரு நாளைக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க, அடுத்த நாள் இன்னொருத்தனை பார்த்தா அவன் மேலே அட்ராக்ட் ஆகிறாங்க. கமிட்டட் ஆனதுக்கப்புறம் கூட இன்னொருத்த மேலே அட்ராக்ட் ஆகிறாங்க. அதனால லவ்வில் பெருசாக எதுவுமே இல்லை, சொல்கிறதுக்கே இல்லை எதுவுமே. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இந்த பேக்கப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ ஒன்று போனால் இன்னொன்று அப்படின்றாங்களே. ஆனால் அவங்க பேர் பெஸ்டின்னு இருக்கும். லைக் பேக்கப் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, சும்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி வைப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பிரியறதுக்கு காரணமே அந்த பெஸ்டி தான். இவங்க இருக்கிறனால தான் அவங்க 2 பேருக்கு சண்டையே வந்திருக்கும். இவங்களுக்கு தெரியாமல் போகிறது எல்லாம் சொன்னால் டாக்ஸிக்னுவாங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? பட் அதுதான் நேச்சராக ரியலாக நடக்குது. அப்புறம் வேலண்டைன்ஸ் டே வருதா? ஆமாம், ஞாபகம் இருக்கா? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்ன பிளான்? எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால பெருசாக ஒன்றும் பிளான்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மேரேஜ் ஆனால் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடக்கூடாதா? மேரேஜுக்கு முன்னாடி கொண்டாடுறோம்ல. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. அதுக்கப்புறம் கொண்டாடணுமான்றது யோசிக்க வேண்டியது தான். லவ் மேரேஜா? ஆமாம், லவ் மேரேஜ் தான். அப்போ லவ் பண்ணும்போது அதே பொண்ணு தான் லவ் பண்ணீங்க, வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினீங்களா? ஆமாம், அப்போ கொண்டாடணும், இப்போ கொண்டாடணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா லைஃப்க்கு எப்படி சொல்கிறதுனா, ஃபேமிலிக்கோசரமே லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைம் ஓடுது அப்படின்னும்போது அதுக்கு ஏற்றதை பண்ணால், எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து செலவு பண்ணுறது, அதை வந்து நம்ம லைஃபுக்கு நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? போல இதுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறோன்னா கூட அந்த 1000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி, ஓகேங்களா? ஆனால் அதே வந்து நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம கிட்ஸுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணுறோம், அது பெஸ்ட்டு, ஓகேங்களா? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே வேலண்டைன்ஸ் டே தான், ஓகேவா? எனக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் நான் அவங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே அந்த ஸ்பெஷலை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அவங்களுக்கு நான் ஸ்பெஷலை கொடுப்பேன், நான் சாவர வரைக்கும் கொடுப்பேன். அதுதான் என்னோட தாட்டு, ஓகேங்களா? மற்றபடி அந்த டேவும் கொடுப்பேன், அந்த டே அன்றைக்கும் கொடுப்பேன். ஆனால் இருந்தாலும் மற்ற நாளுக்கு கொடுக்குறப்போ அந்த இது வராதுல்ல, அதனால் அன்றைக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன். உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனம்மா. லவ் மேரேஜா? இல்லை மேம், அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் எப்படி வீட்டில் பார்த்தா இல்லை? இல்லை வீட்டில் பார்த்து தான். அதுதான் அரேஞ்ச் மேரேஜ். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இல்லை, நான் மேரேஜ் பண்ணதில்லை, அதனால தெரியல. வீட்டில் பார்த்து தான். மேரேஜ்க்கு அப்புறம் லவ் இருக்கா?
எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இருக்கா? அடிக்கடி இருக்கும், வந்து போகும். வந்து போகும். அதானே லைஃப். எப்பயாச்சு. இல்லை இருக்கும், ஒரு சர்க்கிள் தானே. எப்பவுமே லவ்வே பண்ணிட்டு இருக்க முடியாது, எப்பவும் சண்டையே போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு ரொட்டீன் சர்க்கிள் இருந்தால் தான் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சண்டைனா என்ன மாதிரி சண்டை வரும்? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நார்மலாக, இப்போ லவர்ஸ்குள்ளனா பொசசிவ் அதில் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்ன சண்டைங்க வரும்? ஆஸ் யூஸ்வல் அதுதான், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, ஆர்கியூமெண்ட்டு நீயா நானான்ட்டு. அது எல்லாருமே 99% இருக்கும். அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி இதுலயே சண்டை இல்ல. வருது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மோஸ்ட்லி வந்து எங்களுக்குள்ள சண்டை வராது. அதர் பர்சன் அந்த டாக்ஸ் வரும்போது தான் சண்டை வரும். எங்களுக்குள்ள இது வரைக்கும் போக விரும்பல, அதான் நடக்குது. எங்களுக்குள்ள மோஸ்ட்லி சண்டை வராது. நம்ம ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசும்போது அதில் தான் சண்டை வரும். மேபி அதை பேசாமே இருந்தேன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ப்ரோ, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு. லவ் பண்றீங்களா? இப்போ இல்லை, முன்னாடி பண்ணியிருக்கு. முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம். சொல்லுங்க ஏதாவது இதே இந்த விஷயம் நல்லா பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், லவ்க்காக இது எவ்வளோ இது போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. லவ்க்காக போகலை, பட் அந்த பொண்ணு வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லவ் போகுதா? இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சு. லவ் ஸ்டோரி கூட வேணாம், பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பிரேக்கப் ஸ்டோரி ஒரு என்ன சொல்லட்டும், எப்படி என்ன ஆச்சு? ஏன் ரீசனே இல்லாமல் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. சிங்கிள்? அப்போ இந்த வேலண்டைன்ஸ் டே சிங்கிள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. ப்ரொபோஸ் இன்னைக்கு ப்ரொபோஸ் டேவா? என்ன எப்படி பண்ணீங்க? இப்போ கேமரா பார்த்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. இல்லை வேண்டாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன், பட் அவங்க அப்செட் பண்ணா எப்படி பண்ணீங்க? வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூலம். இது ப்ரொபோஸ் யா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ப்ரொபோஸ்னா எப்படிங்க? ஒரு சினிமால பாப்பீங்க. பீச் கூட்டு வந்து ரிமோ படம் மாதிரி பண்ணிட்டுன்றீங்களா? எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? இப்போ அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறதில்ல. லவ் பத்தி நம்மளுக்கு எதுவுமே இல்லைக்கா. வேலைக்கு போனோம். ஃபர்ஸ்ட் லவ், லாஸ்ட் லவ். லாஸ்ட் எதுவுமே இல்லை. லவ்வே இல்ல. நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். உண்மையாக்கா? இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? சரி, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணி இந்த மாதிரி விஷயம் ஏதாவது மாட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தோ மச்சான் பண்ணுவாங்க லவ். அவன் மேல போறேன். பண்ணிருக்கீங்களா அவருக்கு லவ் இல்லலாம்? நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவனுக்கு. அவன்கிட்ட கேளு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? எப்படி கரெக்ட் பண்ணீங்க பொண்ண? அது பழைய காலம், 4 வருஷம் அது. 4 வருஷம். லவ் ஸ்டோரி சொல்லுங்க. லவ் ஸ்டோரி எப்படிக்கா சொல்ல முடியும்? என்ன ஏது எப்படி? போனே பார்த்தேன், லவ் பண்ணேன், அவ்வளோதான். மை காட், என்ன லவ் ஸ்டோரி என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். வேலண்டைன்ஸ் டே என்ன பண்ண போறீங்க? நான் நேற்று ரோஸ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டா போனேன். ஆமாம், அதுக்கப்புறம் நிறையா கொடுப்பேங்க. நிறைய கொடுப்பீங்க. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு தெரியலையேக்கா என்ன டேன்னு. அப்படியே வா. என்ன பண்ண? எந்த வருஷத்து காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்து காமெடி? வெளியே போடா. டேய் ப்ரொபோஸ் டே தாங்க. அது பண்ணுவாங்க. ப்ரொபோஸ் டே நேத்துடா. இப்போ வந்து கேமரா தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோபோஸ் பண்ணுங்க. என்னக்கா டப்புன்னு கேமரா? என்னக்கா கேமரால உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்குறாங்க. இப்போ நார்மலா இல்ல, சும்மா லவ் யூ சொல்ல வேணாம். லவ் யூ தாங்க, அவ்வளோதான். லவ் யூ. ஏய் பிங்கு ஜுடி, லவ் யூ. அவள்தான் மச்சான் அது. அவ்வளவுதான். இதான் ஆமா, ப்ரோபோஸ். ஆமா. இப்படிதான் பண்ணீங்களா? சரி, இந்த ஜெனரேஷன் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட். எக்ஸ்பிரஸ் கூட கொஞ்சம் அதை விட எக்ஸ்பிரஸ் ட்ரிப்பிள் கூட சொல்லலாம். ரொம்ப செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. 1 இயர் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் கெட்டிங் மேரேஜ், அப்புறம் 6 மந்த்து டிவோர்ஸ் ஆர் 1 இயர், மேக்ஸிமம் 1 இயர். அட்வைஸ் ஏதாவது கொடுக்கணும்னா? அட்வைஸ்னால் இப்பத்தி இந்த ஜெனரேஷன்ல இதுதான் கரெக்டான விஷயம் யோசிச்சு. அட்வைஸ்னால் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு 2 பேர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் லைஃப்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு டீப்பாக அனலைஸ் பண்ணணும் 2 பேருமே. ஃபினான்ஷியலாகவும் எல்லாமே நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளும் அது பின்னாடியே ஓடணும். ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது? அவங்க என்ன கேர் பண்ணுறது தான். அவங்க உங்களை கேர் என்ன கேர் பண்ணுறது தான். அவங்க தான் எப்படின்றது, உலகன்றது சொல்கிறதுக்கு தாண்டி அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். இதுதான். டாக்ஸிக்னே இருக்காங்க தெரியுமா? இப்போ டாக்ஸிக்கா வந்து இது பண்ணாத அது பண்ணாத அப்பெல்லாம் சொல்றாங்க. அது ஏன் பாய்ஸ் அப்படி மாறுறாங்க? அதான் அது ஓவரா தப்பா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேர் எடுக்கிறாங்க. அது ஓரளவு அது லவ் பொசசிவ் தான். லவ் தான். இப்போ கேர்ள்ஸ் இதை பண்ணா
பிடிக்க மாட்டேது பாய்ஸ்க்கு. இப்போ பாய்ஸ் சொன்னா கேட்க மாட்டாங்க கேர்ள்ஸ் சொன்னா. ஆனால் பாய்ஸ் சொன்னா கேர்ள்ஸ் கேட்கணுன்றாங்க. அதான் அது வந்து கேட்கணும்னு இல்லை. லைக் எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா, இப்போ இப்படி ட்ரெஸ் பண்ணுறா அப்படின்னா, இப்போ ஒரு பையன் தப்பாக பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகும், அந்த பையன் என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நானும் அப்படி தானே யோசிப்பேன். அதனால் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். பட் அது ரொம்ப டாக்ஸிக்காக தெரியும். நான் இந்த மாதிரி ஸோ என்னையும் இப்போ கமெண்ட்ல அடிப்பாங்க தெரியும் எனக்கு. ஒரு பையனோட இது ஒரு பையனுக்கு தான் தெரியும். என்ன வந்து சொல்லுவாங்க இவன் ஒரு டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் எனக்கு நல்லாவே. சரி, இப்போ இந்த டாக்ஸிக் லவ் சொல்கிறாங்கல்ல, இப்போ டாக்ஸிக்காக இருக்காங்க பாய்ஸ்லாம் டாக்ஸிக்காக இருக்கான்றாங்களா, அதுக்கு அது என்ன எது சொல்கிறாங்கன்னு தோணுது? தெரியலையாக்கா. லவ் பண்ணால் தான் தெரியும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இல்லைங்க, இப்போ சொல்கிறாங்களே, இப்போ பொண்ணுங்க வந்து பசங்க டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு சொல்லி விட்டு போயிடுறாங்கல்ல. அதுதான் அவனை கேட்டால் தெரியாக்கா. சரி சொல்லுங்க, ஏன் பாய்ஸ்க்கு மட்டும் இந்த பொசசிவ்னஸ் வருது? அது தெரியலையாக்கா. இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணக்கூடாது, ஏன்? அப்போலாம் பார்த்துக்கணும் அது. ஆமாம். அப்போ நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்படி இல்லைக்கா. லவ்வே பண்ணல, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. அது இல்லைக்கா, வேற ஒருத்தன்ட்ட பேசக்கூடாது அந்த போல தான். நீங்க பேசுவீங்களா? அது எப்படி? அது நான் கூட அப்படிலாம் இல்லைக்கா. நான் அப்படிலாம் இல்லைக்கா. நான் ஒரு பொண்ணு இதாங்க ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ்வே ஆமாம். நாள் போகுது. ஆமாம், 4 வருஷம். உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருந்திருக்கா சார் இதுக்கு முன்னாடி? நிறைய இருக்கு, எதை சொல்றது. வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. அதெல்லாம் சொன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, நான் சண்டை போட வைக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சொல்லுங்க. நான் 90 கிட்ஸை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணமே ஆகாம சுத்துறாங்க பாதி பேர். 90 கிட்ஸு கல்யாணம் ஆகுறது கஷ்டம். அப்படி ஆயிடுச்சுன்னா அது இன்னும் பெரிய கஷ்டம். ஸோ 90 கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் லவ் அதிகமாக பண்ணுவாங்க, சொல்லவே மாட்டாங்க, இன்ட்ரோவர் அந்த ஹேபிட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறது, 2-3 பண்ணியிருக்கலாம், சொல்லாமலே 5-6 கூட பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று அப்ரோச் பண்ணியிருக்கலாம், அதுவும் மிஸ் ஆகிருக்கலாம். மிஸ் ஆகிட்டு ஃபைனலாக கிடைக்கிறது போதும் எதுன்ட்டு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு புளியோதரை கிடைச்ச கதையாக தான் அமையும். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி, நீங்க இந்த சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், பெனிஃபிஷியல் இதை பற்றிலாம் அதான் இது தோணுதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒன்று? நான் கேள்விப்பட்டது இல்லையே. இல்லைங்க, அதான் சொல்லுவாங்கல்ல. பார்த்துருக்கோம் சிச்சுவேஷன்ஷிப். அதான் நாங்கள் இருந்ததில்லை. பட் ஆனால் அந்த ஃபீல் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படிலாம் லைக் இப்போ ஓஎல்எக்ஸில் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி பசங்கள்லாம் செகண்ட் ஹேண்டில் எப்படின்னா ஆல்ரெடி ஒரு கமிட்டடாக இருக்க பொண்ணுக்கிட்ட நல்லா பேசி அந்த பொண்ணு அவனை பிரேக்கப் பண்ண வச்சு இவனுக்கு லவ் பண்ணுறானுங்க. இப்படி வாங்கி என்னடா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கும். அதுதான் சிச்சுவேஷன்ஷிப்பா அது கூட எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இந்த டாக்ஸிக்ன்றாங்கல்ல, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன, எதை சொல்ல வராங்க? லவ்ல எது டாக்ஸிக்? டாக்ஸிக்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சி பண்ணுறது தான் டாக்ஸிக்னு நினைக்கிறேன். துரோகம் பண்ணுறது. எக்ஸாம்பிள், சில பேர் பொண்ணுங்க எப்படி சொல்கிறது, ஒரு பையன் 2-3 லவ் பண்ணுவான், ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணுங்களும் அதே பண்ணலாம். ஸோ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, இவங்க தான் கிடையாது. ஸோ அதுதான் நான் டாக்ஸிங் சொல்லுவேன், அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. இது லவ்வில் மட்டும் இல்லை, மேரேஜுக்கு அப்புறமும் தொடரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உண்மையாக சொல்லிட்டு போயிடணும். நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் மாறிட்டு வராங்க இப்போ இருக்கவங்க. ஸோ அது நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், நம்ம ஊருக்கு செட் ஆகாது, அவ்வளோதான். மொத்தத்தில் லவ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த இது யார் வேணா லவ் பண்ணலாம், யார் வேணும் புரியல. யாரை வேணா லவ் பண்ணலான்றாங்களே. ஓ ஐயோ, அதுவா வேணாம், அதை பற்றிலாம் இருக்கு. எப்படி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, அதை பற்றி நினைக்கிறதே இல்லை, மைண்ட்லேயே வரக்கூடாதுன்றா இருக்கேன். என்னன்னு தெரியல, இதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க ஃபேமுக்காக பண்ணுறாங்களா, எதனால் பண்ணுறாங்கன்னே தெரியல. டக்குன்னு கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, அவங்கள பார்த்து எல்லாம் இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. ஆஹா, இப்படி வீடியோ போட நம்மளும் கார் வாங்கலாம் போல, வாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். அப்படி அப்படி சொல்றேன், அப்படி பண்றாங்கன்னு சொல்றேன், அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அது என்னன்னே புரியல, என்ன பண்ணுவாங்கன்னு புரியல. வீடியோக்காக தான் பண்றாங்களா, எனக்கு அது அப்பத்துல இருந்தே ஒரு டவுட். வீடியோக்காக தான் பண்றாங்களா, கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிருவாங்களா? பிரிஞ்சிருவாங்களா? சேர்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நோ தப்பாகுதுண்ணா. அதான் லைக் எல்லாமே ஒரு ஃபேமுக்காக இப்படி கிரியேட் பண்ணமா, யூடியூப்ல வீடியோஸ் போட்டோமா, காசு வந்துச்சா, பிரிச்சோமா, அப்படி நீ ஒரு பையனை பார்த்துக்கோ, நான் ஒரு பையனை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி அப்படி ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெரியல.
யாரை வேணா லவ் பண்ணலாம். யாரை வேணானா மற்றவங்க ஒய்ஃபை லவ் பண்ணக்கூடாது. இல்ல பேதியில போவான் அது என் பொண்டாட்டியில. யாரை வேணா மீன்ஸ் யாரை வேணா. ஓ கேர்ள் கேர்ள் ஆமாம் இப்போதான் ரூல்ஸே இல்லைன்னு வந்துருச்சுல்ல நமக்கு. அது இது நம்ம இதுக்கு தேவையா? தேவையில்லையே. உலகம் அழியணும்னு நினைக்கிறீங்களா? உலகம் அழியணும்னா இதெல்லாம் தேவை. உலகம் அழியக்கூடாது, எல்லாம் இயற்கை நல்லா நேச்சர் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கோமோ அப்படியே இல்லை இருந்தா இப்போ எப்படி சொல்றது, சில பேருக்கு வந்து நம்ம கேட்டனா எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்றாங்க, அவங்க மேலே தான் ஃபீலிங்ஸ் வருதுன்றாங்க. ஸோ அது அவங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்ச் தான். அதை பற்றி நம்ம வந்து அவங்க கிட்ட நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பொறுத்தளவு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அது வந்து ஹார்மோன்ஸ் சேஞ்ச் தான் நான் சொல்வேன். பேலன்ஸ் பண்ண முடியல. இப்போ அதுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கறனால மேபி அந்த ஃபீலிங்ஸ் மேபி எக்ஸ்பிரஸ் ஆகலாம். மேபி இந்த லவ் உண்மையா தெரியுதா இல்ல சும்மா நான் பண்றாங்களா? அதுதான் எனக்குமே டவுட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். அதான் கரெக்ட் எப்படி சொல்றது, இப்போ நம்ம டைனோசர்ஸை பார்க்கலனாலும் இருக்கு அப்படின்னு நம்புறோம்ல, அந்த மாதிரி ட்ரூ லவ் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படின்ற மாதிரி. ட்ரூ லவ் இருக்கா? ஓ இருக்கான்னு தெரியல, ஆனால் தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கிடைக்கும் ஆனால் எல்லாம் ஹிஸ்ட்ரி சொல்லுது, எல்லாம் இருக்குது, ட்ரூ லவ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்புவோம், கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.